நம்ம ஊர் சிக்கன் வெரைட்டிஸ் நிறைய சாப்பிட்ருப்போம். ஒரே ஒரு தடவை இந்த சண்டே இந்த காஷ்மீரி சிக்கன் வீட்டில் செஞ்சு தாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ரிப்பீட் மோடில் இந்த ரெசிபி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சப்பாத்திக்கு சூப்பர் சைடு செய்யலாமா? தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். 4 வெங்காயம், 3 தக்காளி நீளமாக கட் பண்ணது, 3 பச்சை மிளகா கீரி எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 லெமன், 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலா மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள், பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், லவங்கம், சோம்பு, ஸ்டார் அனீஸ், மிளகு, பிரியாணி இலை, பட்டை. காஷ்மீரி சிக்கன் செய்ய கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மிளகு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கணும். ஸோ அதனால் நான் வதக்கிறதுக்காக இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக கூட உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கணக்கு தெரியாது அப்படின்னா. சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி போல் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொலைய வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். காரம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சிக்கனுக்கு இந்த தயிர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புளிப்பு தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். தயிர் ஊற்றி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு சிம்மில் 10 மினிட்ஸ் வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. 10 மினிட்ஸ் சிம்மில் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 லெமனை புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அதே சிம்மில் வெந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி 1 மினிட் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா இந்த கலரில் வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான காஷ்மீரி சிக்கன் ரெடி. இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி சுட்டு இல்லை நான் சுட்டு அப்படியே இந்த சைட் டிஷ்ஷை வச்சு கொடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே திரும்பி ரிப்பீட் மோட்லேயும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட தான் பிடிக்கும்னாலும் சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.